Hi students, today we are going to learn the 9th chapter in 12th standard computer applications book, which is connecting PHP and MySQL. So this chapter is very easy and interesting chapter. Before getting into the topic, we must know what is PHP. PHPனா என்னன்னு தெரியணும். அப்பதான் வந்து என்ன செய்ய முடியும், நம்ம அடுத்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு இந்த சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கற்றுக்கிட முடியும். ஸோ PHP மீன்ஸ் ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர். We use this programming language or the scripting language to create web pages and websites. நம்ம வந்து ஒரு வெப் பேஜஸோ வெப்சைட்ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு we should know about SQL. SQL அப்படின்னா என்னது? SQL. இந்த மூணுக்கும் என்ன வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதோட அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். SQL means Structured Query Language. Structured Query Language is a standard programming language to access and manipulate databases. இப்போ ஒரு டவுட் வரும், டேட்டாபேஸ்னால் என்ன மேம்? இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு எதனா டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறீங்க, டேட்டா பேஸ்னால் என்ன மேம்? ஸோ டேட்டா பேஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் விச் ஆர் ரிலேட்டட். ஓகே, ஸோ வாட் இஸ் அ டேபிள்? டேபிள்னால் என்னது? டேபிள் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ நார்மலாக ஒரு டேபிள் வரைகிறோம் அப்படின்னா we draw few rows and few columns. ஓகேவா? ஸோ ஒரு 3 rows 3 columns இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் வரைகிறோன்னு வச்சுக்கோங்க. தென் we can fill 9 values inside. 9 டேட்டா வந்து அதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு செல்லுலேயும் ஒரு டேட்டா போடலாம். 3x3 அப்படின்னு சொல்லி மேக்ஸில் கூட படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸை, ஒரு டேபிள் மட்டும் இல்லை, நிறைய டேபிள்ஸை வந்து உள்ளே வச்சுருக்கிறது தான் ஒரு டேட்டா பேஸ் அப்படிங்கிறாங்க. லைக் ஹவு வி ஸ்டோர் அவர் டாக்குமெண்ட்ஸ் இன்சைட் அ ஃபைல். ஒரு ஃபைல்குள்ளக்க நம்ம எப்படி நம்மளோட பேப்பர்ஸ் எல்லாம் உள்ளக்க வச்சுட்டே வருவோமோ அதே மாதிரி ஒரு டேட்டா பேஸ்குள்ளக்க டேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? இந்த டேபிள்ஸ்குள்ளே தான் டேட்டா இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Data is stored in table which is again stored in database. ஓகேவா? டேட்டாவை டேபிளில் வச்சு டேபிளை டேட்டாபேஸ்குள்ளே வைக்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். இதுக்கு நம்ம வந்து கமாண்ட் எழுதணும். கமாண்ட்னால் என்னது? ஆர்டர், இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா query அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் பேர் தான் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். டேபிளை க்ரியேட் பண்ணு, டேபிளை டெலீட் பண்ணு, டேபிளை அப்டேட் பண்ணு, ஆல்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமாண்ட்ஸ் வந்து SQLல இருக்குது. இதோட டீட்டெயில்டு வேர்ஷன் வந்து 12th ஸ்டாண்டர்டோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் 12th சாப்டரில் இருக்குது. SQL அப்படி சொல்லிட்டு ஃபுல் சாப்டரே இருக்கும். ஸோ இஃப் யூ ஹாவ் டைம் கோ அண்ட் ரீட் இட். ஆனால் உங்களுக்கு கொடுத்த கான்செப்டில் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டனால நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். PHPனா என்னது, SQLனா என்னது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டா பேஸை இந்த வெப்சைட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். நார்மலி we learn a programming language to develop a software or an app. ஒரு அப்ளிகேஷனோ ஒரு சாஃப்ட்வேரோ டெவலப் பண்ணுறது தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிப்போம். இப்போ இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நம்ம படிக்கிறது எதுக்கு? ஒரு வெப்சைட்டோ ஒரு வெப் பேஜோ க்ரியேட் பண்ணுறதுக்கு. அப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நிறைய வேல்யூஸ் வந்து யூசர்கிட்டருந்து வாங்குவோம். அந்த வேல்யூஸ்லாம் கரெக்டாக இல்லையா, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர்னால் 10 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு வேலிடேஷன் ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும், செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த PHP யூஸ் ஆகும். அதை செக் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக இருந்தால் அதை போய் சேவ் பண்ணணும் இல்லையா ஒரு இடத்துல. அதுக்கு தான் இந்த டேட்டா பேஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா we need another software. அதுக்கு தான் இந்த MySQL அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கோம். இந்த MySQL is one of the relational database management system. அப்படின்னா என்னென்னா இது வந்து டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் வகையை சேர்ந்தது.
ஓகேவா, இது ஒரு சாஃப்ட்வேர் தான். ஓகேவா, இந்த சாஃப்ட்வேரை வச்சு நிறைய டேட்டா பேஸஸை வந்து க்ரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாம். எதை மூலியமாக அப்படின்னா எஸ்கியூஎல்ங்கிற லாங்குவேஜ் மூலியமாக. அந்த லாங்குவேஜில் அதுக்கு சொன்னால் மட்டும்தான் புரியும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன கட்டாயத்தில் இருக்கோம்னா பிஹெச்பியையும் எஸ்கியூஎல்லையும் சேர்த்து MySQLல யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, பிகாஸ் வாட் இஸ் கிவன் டு யூ அஸ் இன்புட், யூசர் வந்து உனக்கு எது இன்புட்டாக கொடுக்குறாங்களோ அதை நீ கொண்டு போய் டேட்டா பேஸில் போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் ப்ராசஸ், அதாவது ஒரு செக்கிங் ப்ராசஸ் இருக்குது. அவங்க கொடுத்தது கரெக்டு தானா, கரெக்டாக கொண்டு போய் போடுறோமா அப்படிங்கிறது தான். திரும்ப யூசர் வந்து நான் கொடுத்ததை திரும்ப கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து யூசர்கிட்ட கொடுக்குறோம். இல்லை யூசர் வந்து நான் போன தடவை தப்பாக கொடுத்துட்டேன், இந்த தடவை இதை மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ஆல்டர் பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், ஓகே, ரிமூவ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஓவர்வியூ. இதில் தான் வந்து நம்மளுக்கு MySQL, Oracle, IBM DB2, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் இப்படின்னு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம புக்கில் எடுத்தது வந்து MySQLங்கிற சாஃப்ட்வேரை. அதே மாதிரி என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு டேட்டா பேஸில் அப்படின்னா இன்சர்ட், செலக்ட், அப்டேட், டெலிட். பேசிக்காக இது விட இன்னும் நிறையா கமாண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. பட் பேசிக்கலி வி நோ ஆல் தீஸ் திங்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு வெப்சைட்டில் டேட்டா பேஸ் கனெக்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வி மஸ்ட் கனெக்ட் டு த சர்வர். சர்வர்னால் யார் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா ப்ரொவைட் பண்ணுறவங்க. ஓகேவா, நம்ம போய் ஒரு இடத்துல டேட்டாவை போட்டுட்டு அங்கேருந்து திரும்ப எடுத்துகிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அந்த மெயின் வந்து அவங்க தான். இப்போ வந்து ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபல் மாதிரி தான் இந்த சர்வருங்கிறவங்க. யூசர் வேணும், யூசருங்கிறது வந்து நம்ம தான். ஓகேவா, ஸோ அங்கே போடுறதுக்கும் அங்கே போட்டதை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் நம்மளுக்கு தான் தேவை இருக்கும், அவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ சர்வர், யூசர், அப்புறம் ஒரு டேட்டா பேஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கனெக்ஷன்னா இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்பில் அப்படின்னா தே ரைட் அ டாக்குமெண்ட், அக்ரிமெண்ட் மாதிரி போடுவாங்க. நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணலாம். அதே மாதிரி வி மஸ்ட் எஸ்டாப்ளிஷ் அ கனெக்ஷன். இதுவும் சேர்ந்து ஒரு டேட்டா பேஸ்க்கு கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன். ஸோ அந்த ஒர்க் முடிஞ்சோடனே அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். அந்த இது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னா அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர் ஆர் 3 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இன் MySQL. MySQL இங்கே வந்து MySQL I அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வெர்ஷன் 5.0.0லேருந்து தான் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்துச்சு, MySQL I அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி வரையும் MySQL அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருந்தில்ல, அந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் எதெல்லாம்னா MySQLi _ connect ஃபங்க்ஷன், MySQLi _ close ஃபங்க்ஷன், MySQLi _ query ஃபங்க்ஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி query மீன்ஸ் இட் இஸ் லைக் அ கமாண்ட். ஓகேவா, நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ இன்சர்ட்டா, செலக்டா, அப்டேட்டா, டெலீட்டா, மாடிஃபையா, ஆடா, எது வேணால் இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கொடுக்குறது தான் அந்த விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட்டு 9.1.1ல் டேட்டா பேஸ் கனெக்ஷன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு கனெக்ட், கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஸோ த சின்டாக்ஸ் இஸ் கிவன் ஹியர் MySQLi _ connect of server name, user name, password, DB name. ஸோ இது எல்லாமே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. This connect function is having 4 parameters. 4 parameters அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் 4 இன்புட் தரணும். ஓகேவா, இன்புட்டுக்கு தான் பேராமீட்டர் ஆர்குமெண்ட் அப்படின்னு அந்த பேர் இருக்குது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஏற்கனவே படித்தவங்க வந்து இதை கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. பேராமீட்டர்னா என்னது, ஆர்குமெண்ட்னா என்னது. தே ஆர் ஜஸ்ட் இன்புட்ஸ் கிவன். த ஃபஸ்ட் பேராமீட்டர் ஆர் த இன்புட் இஸ் சர்வர் நேம். சர்வர் நேம்னா அதில் நம்ம வந்து கரெக்டான சர்வர் ஐபி அட்ரஸை வந்து கொடுக்கணும். எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், நம்ம சர்வரோட ஐபி அட்ரஸை வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு யூசர் நேம். யூசர் நேம் அதுதான் வந்து செகண்ட் பேராமீட்டர் ஆர் த இன்புட். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் பேராமீட்டர் இஸ் பாஸ்வேர்டு.
ஸோ யூசர் நேம் கொடுத்தாலே அடுத்து என்ன வரும்? கண்டிப்பாக பாஸ்வேர்டு வந்து வரும். நெக்ஸ்ட் ஃபைனலி வி மஸ்ட் கிவ் த டேட்டா பேஸ் நேம். டேட்டா பேஸ்க்கு ஒரு நேம் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபைல்குள்ளக்க பேப்பர்ஸ் வச்சுருக்க மாதிரி தான் டேட்டா பேஸ்க்குள்ளக்க டேபிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த எந்த ஃபைலுங்கிறத நம்ம டினோட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த டேட்டா பேஸ் நேம். ஓகேவா? ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி there are 3 important steps. One is connecting. முதல்ல வந்து கனெக்ட் பண்ணுறது. அடுத்து மேனேஜிங் ஆர் அக்சஸிங். அதுனா என்னது? அந்த query ஃபங்க்ஷன்னு சொன்னேன்ல, MySQLi_query ஃபங்க்ஷன், அது வச்சு தான் நம்ம பண்ண முடியும். இன்னொன்று வந்து கடைசியில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா க்ளோஸ் ஃபங்க்ஷன். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பித்த மாதிரியே முடிச்சு வச்சுட்டும் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், when you start reading you open your book, then you start reading, then you close your book. முதல்ல என்ன செய்யணும்? புக்கை திறக்கணும், அப்புறம் வாசிக்கணும், திரும்ப புக்கை மூடணும். இது வந்து நார்மல் ப்ரொசீஜர். இதே தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் டேட்டா பேஸுக்கும் ஃபைலுக்கும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபைலுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து இருக்கும் அந்த கான்செப்ட். அது எப்படின்னா, first you open a file, then read or write in a file, then close the file. அதே மாதிரி தான் இங்கேயும் டேட்டாபேஸில் ஃபஸ்ட்டு ஓப்பன் அ டேட்டாபேஸ். ஓப்பன் அ டேட்டாபேஸுக்கு தான் இங்கே கனெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கனெக்ட் அ டேட்டாபேஸ், தென் டூ த ஒர்க் தட் யூ வாண்ட். அதை தான் வந்து query அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த query ஃபங்க்ஷனில். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு அதை தான் மேனேஜிங்னு சொல்லுவோம். மேனேஜிங் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ். ஃபைனலி வி ஷுட் க்ளோஸ் இட். ஸோ இப்போ கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. எதை வச்சுன்னா கனெக்ட் ஃபங்க்ஷனை வச்சு 4 பேராமீட்டர்ஸ் வச்சு நான் சொல்லி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் கம்மிங் டு 9.1.2 மேனேஜிங் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ். ஸோ இங்கே ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க. செக் டு தேட் பிஹெச்பின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டு டெல் தட் இட் இஸ் பிஹெச்பி கோடிங். இப்போ இங்கே வந்து 4 வேரியபிள்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சர்வர் நேம்னு ஒரு வேரியபிள், யூசர் நேம்னு ஒரு வேரியபிள், பாஸ்வேர்டுன்னு ஒரு வேரியபிள், டிபி நேம்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஈக்குவல் டுக்கு அடுத்து வந்து அதுக்கு பாஸ் பண்ண போகிற வேல்யூஸை வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த வேல்யூஸ் எல்லாம் டம்மி வேல்யூஸ். இதே மாதிரி தான் ப்ரோக்ராம்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சர்வர் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நம்மளோட கம்ப்யூட்டரையே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூசர் நேம் வந்து யூசர் நேம்னு வச்சுருக்காங்க. பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டுனே வச்சுருக்காங்க. டிபி நேம், அதாவது டேட்டாபேஸ் நேமை மட்டும் ஸ்கூல் டிபின்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 4 வேல்யூஸையும் நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்து என்னது? பாஸ் பண்ண வேண்டியது தான் மிச்சம். ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு வி ஷுட் யூஸ் கனெக்ட் ஃபங்க்ஷன். நான் அப்போதே சொன்ன மாதிரி MySQLi அப்படின்னு MySQLi இருக்குள்ள அண்டர்ஸ்கோர் போட்டு கனெக்ட்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த 4 பேராமீட்டர்ஸையும் என்ன செய்கிறோம்? பாஸ் பண்ணுறோம். இதில் ஒரு நோட்டபிள் திங் என்ன அப்படின்னா, கனெக்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதை தான் $CONN அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். கனெக்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுனா வேறு ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு வேரியபிள் தான். அந்த வேரியபிளை போட்டுட்டு ஈக்குவல் டு தான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வர்ற ரிசல்ட் வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ஆப்ஜெக்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. இஃப் போட்டுட்டு நாட் $CONN அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது கனெக்ஷன் வந்து நடக்கலை, இந்த வேல்யூஸ் பாஸ் ஆகியும் கனெக்ஷன் நடக்கலைன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா கனெக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு எரர் காட்டணும். ஓகேவா? நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் நடக்கலை அப்படின்னா அது வந்து யூசருக்கு சொன்னால் தானே தெரியும். ஸோ வி ஆர் ஆஸ்கிங் இட் டு ஷோ அன் எரர் when the connection is failed or there is some problem with the connection. இல்லை, கனெக்ஷன் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு, the database has got connected successfully, connection வந்து successful ஆயிடுச்சு அப்படின்னா echo connected successfully. So we are giving 2 options. Either the connection is correct, you display connected successfully. Okay. If the connection is not proper or if there is some problem, then you put up a message that connection failed. அப்போ தான் வந்து யூசருக்கு தெரியும் இது கனெக்டட் ஆகியிருக்கா இல்லை கனெக்ட் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹியர் தே ஹாவ் கிவன் அந்த 4 வேரியபிள்ஸும் அந்த 4 வேரியபிள்ஸ்க்கு நீங்கள் பாஸ் பண்ண வேல்யூஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹவு டு எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன், அதுக்கு வந்து சின்டாக்ஸும் பார்த்தாச்சு, ஒரு கோடிங்கும் பார்த்தாச்சு. ஸோ பேராமீட்டர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்புறம் ஆப்ஜெக்ட், கனெக்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் we are going to 9.1.3. 9.1.3ல பெர்ஃபார்மிங் queries அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன்.
mysqli underscore query is a function that helps to execute the SQL query statements in PHP scripting language. ஸோ எந்த ஒரு query எழுதுகிறோம் அப்படின்னா கூட, எந்த ஒரு கமாண்ட் எழுதுகிறோம் அப்படின்னா கூட we use this function. ஓகேவா? ஸோ see the syntax of this function. mysqli underscore query of connection object comma SQL query. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா here we are having two parameters, two values வந்து பாஸ் பண்ண வேண்டியிருக்கு, two argumentsனு வச்சுக்கலாம். ஸோ two values வந்து பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டுங்கிறது, இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா SQL query அப்படிங்கிறது. நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதை ஃபுல் ஃபார்மாக எழுதியிருக்காங்க. கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அப்போ தான் நம்ம $CONN அப்படின்னு பார்த்தோம்ல, அதுதான். ஸோ அதை வச்சு தானே நம்ம கனெக்ஷன் ஃபங்க்ஷனை வந்து ஈக்குவல் டு போட்டு கால் பண்ணியிருந்தோமா. ஸோ அதுதான் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இங்கே SQL queryன்னு கொடுத்துருக்காங்களே, இது வந்து என்ன அப்படின்னா இந்த கமாண்டுன்னு சொல்கிறேன்னா இன்செர்ட் கமாண்ட், அப்டேட் கமாண்ட், ட்ராப் கமாண்ட், டெலிட் கமாண்டுன்னு சொல்கிறேன்னா, ஸோ இதில் ஏதாவது ஒரு கமாண்டை நம்ம முதல்ல வந்து எழுதி வச்சுக்கணும். ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு அப்படின்னு அந்த கமாண்டை அந்த டேபிள் நேம் வச்சு எழுதி வச்சிடணும். அதுக்கடுத்து அதை இங்கே வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இதுதான் விஷயம். அங்கே வந்து நம்மளுக்கு புரிகிறதுக்காக கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் SQL queryன்னு கொடுத்துருக்காங்க. தென் கம் டு எக்ஸாம்பிளில் பாருங்கள். இங்கே வந்து கனெக்ஷனுக்குரிய ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி SQL queryயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக $CONன்னு போட்டிருப்பாங்க, அதாவது கனெக்ஷன், அதுதான் அந்த ஆப்ஜெக்ட்டு. அதை வச்சு mysqli underscore connect ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருப்பாங்க. லோக்கல் ஹோஸ்ட் கமா மை யூசர் கமா மை பாஸ்வேர்டு கமா ஸ்டூடெண்ட் underscore DB அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்த லைன்லேயே வந்து $SQL, இதுதான் இந்த SQL query, ஈக்குவல் டு select student name கமா student age from student. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செலக்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்பிளே அப்படிங்கிற மீனிங்கை சொல்லுவோம். செலக்ட் மீன்ஸ் டிஸ்பிளே. ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் கமா ஸ்டூடெண்ட் ஏஜ். ஸோ ஸ்டூடெண்ட் நேமும் ஸ்டூடெண்ட் ஏஜும் நம்ம டேபிளோட காலம்ஸ், ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லி டேட்டாபேஸ் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. ஃபீல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டேபிள் எழுதுகிறோம், சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், கிளாஸ், செக்ஷன், ஃபோன் நம்பர், அட்ரஸ் இப்படி கொடுப்போம் இல்லையா, தீஸ் ஆர் ஆல் த ஃபீல்ட்ஸ். அப்புறம் ரோஸை வந்து ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா 1 அருண், கிளாஸ் 11, அப்புறம் செக்ஷன் வந்து C, அட்ரஸ் வந்து சிவகாசி, ஃபோன் நம்பர் வந்து ஏதோ ஒரு 10 நம்பர்ஸ். அப்புறம் நம்பர் 2 விஷ்ணு, கிளாஸ் 12, செக்ஷன் வந்து C, அட்ரஸ் வந்து சிவகாசி, அப்புறம் ஏதோ ஒரு நம்பர். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறோம்ல நம்ம வேல்யூஸ், அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரெக்கார்ட்ஸ் ஆர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மேலே கொடுத்தோம்ல அந்த ஹெட்டிங், அதை தான் ஃபீல்ட்ஸ் ஆர் காலம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து எந்த 2 காலமை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் ஏஜ். ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கிற காலமும் ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் இருக்கிற காலமும் ஓகேவா டிஸ்பிளே பண்ணணும். எதில் இருந்து? ஃப்ரம் வேர்? ஸோ ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்லேருந்து. ஸோ ஃப்ரம்முக்கு அடுத்து இருக்கிற வேர்டு வந்து எந்த டேபிளோட நேம் என்ன அப்படிங்கிறத சொல்லும். ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இட் கிளியர்லி. செலக்ட்டுங்கிறது டிஸ்பிளேங்கிற மீனிங். அதுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வர ரெண்டுமே ஃபீல்டு நேம்ஸ். ஸ்டூடெண்ட் நேமாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் ஏஜாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஃபீல்டு நேம்ஸ். ஃப்ரம்முங்கிற கீவேர்டுக்கு அடுத்து வர்றது வந்து இட் இஸ் ரெப்ரசன்டிங் த டேபிள் நேம். எந்த டேபிளில் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் டிபி, ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் டிபிங்கிற டேட்டா பேஸில் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் ஏஜுங்கிற ஃபீல்டை டிஸ்பிளே பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க பேரும், அந்த கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களோட ஏஜையும் டிஸ்பிளே பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டையும் தான், அந்த கனெக்ஷனையும் $CONனையும் $SQLையும் தான் என்ன செய்ய போகிறோம்? we are going to pass to query function. அதுக்கு அடுத்தே செமிகோலன் வச்சு எழுதியிருக்காங்க பாருங்கள். mysqli underscore query of $CON, $SQL. ஸோ இதுதான் விஷயம். அங்கே 2 இது எழுதணும், 2 லைனை.
அந்த ரெண்டு லைனை வந்து ஈக்குவல் டு போட்டு எழுதியிருப்போம்ல அந்த வேரியபிள்ஸ் $CON $SQL இதை வந்து இங்கே பாஸ் பண்ணிடுறோம். ஹியர் தேர் ஆர் ஒன்லி 2 parameters ஆர் 2 arguments ஆர் 2 வேரியபிள்ஸ். எப்படினாலும் நீங்கள் பேர் சொல்லிக்கோங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தக்கன. ஓகேவா? நெக்ஸ்ட் 9.1.4 closing connection. As I already told you, when you connect something, you perform some action, then finally you close that அப்படின்னு சொல்லியிருந்தேன். So here we are having this close function to close an existing opened database connection. எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, ஓப்பன்டாக இருக்குது அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். between PHP scripting and MySQL database server. ஓகே, இந்த இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, syntax is MySQLi underscore close of connection object. Here also this word is a dummy word. connection objectங்கிறது dummy, நம்மளுக்காக கொடுத்துருக்க sample code. ஆனால் நம்மளோட எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா தான் அது வந்து கிளியராக நம்மளுக்கு புரியும். MySQLi underscore close of $CON. நம்ம query ஃபங்க்ஷனுக்கு எதை பாஸ் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் வந்து பாஸ் பண்ணுறோம். பட் தேர் we had 2 parameters, here only 1. அங்கே 2 இன்புட் இருந்ததா, இங்கே வந்து 1. 3 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் படித்தோம். மொதல் ஃபங்க்ஷனுக்கு வந்து 4 வேல்யூஸ் பாஸ் பண்ணணும், 4 இன்புட்ஸ். ரெண்டாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து 2, மூணாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து 1. இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எந்த வேல்யூவை பாஸ் பண்ணணுங்கிறத அடுத்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். So here they have given example of PHP and MySQL program அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு தான் இது ரொம்ப பெருசு, பட் இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ PHP கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து PHPன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. தென் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி 4 இன்புட்ஸ் தேவை. வாட் ஆர் தேம்? சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு, டேட்டாபேஸ் நேம். ஸோ அந்த 4ஐயும் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க யூஸிங் MySQLi underscore connect function. கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் ஆகாது. கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃபெயில்டு டு கனெக்ட் டு MySQL அப்படிங்கிற எரரை வந்து த்ரோ பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து கனெக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா தானே இப்படி ஆகும். கனெக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ வந்து நம்ம query ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ query ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதலே நம்ம என்ன queryங்கிறத செட் பண்ணிடணும். ஏன்னா 2 ஆர்குமெண்ட்ஸில் 1 வந்து ஏற்கனவே செட் பண்ணிட்டோம். கனெக்ஷனை வந்து $கனெக்ஷன்னு செட் பண்ணி வச்சாச்சு. 1 தான் வந்து செட் பண்ணாமல் இருக்குது query. ஸோ இந்த இன்புட்டையும் ரெடி பண்ணிட்டோம்னா query ஃபங்க்ஷனில் 2 வேல்யூஸை பாஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன query கொடுக்க போகிறோம் அப்படின்னா select asterisk from my contacts. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போன எக்ஸாம்பிள் கோடிங்கில் பார்க்கும்போதுல 2 ஃபீல்டு நேம் கொடுத்துருந்தாங்க. ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா asterisk, அதாவது ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. why did they give this அப்படின்னா ஸ்டார் சிம்பிள் ஆர் திஸ் asterisk symbol in SQL represents that all, all அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த டேபிள் முழுக்க இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு அர்த்தம். என்னப்பா? டேபிள் முழுக்க இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஓகேவா டிஸ்பிளே பண்ணும் இது. ஸோ செலக்ட் asterisk from my contacts. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதில் இந்த ப்ரோக்ராமில் டேபிள் நேம் வந்து my contacts. ஓகேவா? ஸோ டேட்டாபேஸ் நேம் வந்து DB நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. DB நேமில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள், school underscore DB. ஸோ அதுதான் வந்து நம்மளோட டேட்டாபேஸ் நேம். டேபிள் நேம் வந்து my contacts அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் $result is equal to MySQLi underscore query of $connection, $SQL underscore STMT. இதில் இந்த STMTங்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். SQL ஸ்டேட்மெண்ட் அதை தான் ஷார்ட்டாக அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ 2 வேல்யூஸ் வந்து என்ன செஞ்சாச்சு? பாஸ் பண்ணியாச்சு. நவ் we are going to see the next statement. $rows equal to MySQLi underscore num underscore rows of $result. $rows-னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். இந்த $rows-ங்கிறது என்ன செய்ய போகுது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை கான்டாக்ட்ஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமா. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து
நடந்ததுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டில் எத்தனை ரோஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி இந்த ரோஸ் வேரியபிளில் போட சொல்கிறோம். ரிசல்ட் வேரியபிளில் என்ன இருக்குது? மை கான்டாக்ட்ஸ் டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது. இந்த ரோஸ் வேரியபிளில் என்ன இருக்குது? அதில் எத்தனை ரோஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி போட்ட ஆன்சர் இருக்குது. ஓகேவா? அடுத்து இஃப் $ரோஸ், அதாவது $ரோஸ்னால் எதுக்கு இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு வேல்யூவாவது இருந்ததுன்னா, ஓகேவா? இஃப் $ரோஸ், அதாவது இஃப் $ரோஸுங்கிறது வந்து ட்ரூ அப்படின்னா, ட்ரூனா ஒரு வேல்யூவாவது இருக்கிறது, 1ன்னு இருக்கிறது, 2ன்னு இருக்கிறது, அட்லீஸ்ட் 0வை தவிர வேறு எந்த நம்பர் இருந்தாலுமே இந்த வேலை பார்க்கும். ஓகேவா? இஃப் 0வா மட்டும் ரோஸ் இருந்ததுன்னா இந்த வேலையை ஃபுல்லாக பார்க்காம கடைசி ஸ்டேட்மெண்ட்டில் போய் க்ளோஸ் பண்ணி விட்டு வந்துடும். ஸோ அட்லீஸ்ட் தேர் ஷுட் பி 1 ரெக்கார்டு, ஒரே ஒரு ரோவாவது, ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றின டீட்டெயிலாவது இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் இந்த இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் திஸ் இன் யுவர் கிளாஸ் ரூம் ஆர் யுவர் கம்ப்யூட்டர் லேப், அதில் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஹாவ் 1 டேட்டா, ஒருத்தரை பற்றின ஃபுல் டேட்டாவாவது நீங்கள் வச்சுட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். while $row is equal to mysqli underscore fetch underscore array of $result. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபெட்சுன்னு சொல்கிறாங்க. ஃபெட்சுங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இங்கிலீஷில் கோ ஃபார் சம்திங் அண்ட் பிரிங் தேட் திங். ஓகேவா? இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போய் உன்னை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறத வந்து ஃபெட்சுன்னு சொல்லுவோம். அதாவது கோ தேர் பிரிங் தேட் ஹியர் அப்படிங்கிற பெரிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து சின்னதாக ஆக்கணும் அப்படின்னா ஃபெட்சுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? கோ தேர் அண்ட் பிரிங் மை வாட்டர் பாட்டில், அதுக்கு பதிலாக ஃபெட்ச் மை வாட்டர் பாட்டில் அப்படின்னா ஃபினிஷ். ஸோ இங்கே வந்து ஃபெட்ச் பண்ண சொல்கிறாங்க எதை அப்படின்னா அரே. ஏற்கனவே நான் உங்களுக்கு அரே கான்செப்ட் டீச் பண்ணியிருக்கேன். அரே மீன்ஸ் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சேம் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். நம்பர்னால் ஒரு 10 நம்பர், லெட்டர்னால் ஒரு 10 லெட்டர், 5 லெட்டர் அப்படின்னு ஏதாவது ஒன்று கலெக்ஷனாக இருக்குது. ஓகேவா? அது பேர் தான் வந்து அரே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா while $row is equal to mysqli underscore fetch of array of result. ஸோ அந்த அரேவை ஃபெட்ச் பண்ணு, அதாவது எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு, ஓகேவா? ரிசல்ட்டில் என்ன இருக்குது? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை கான்டாக்ட்ஸ், அதாவது அதில் இருக்கிற ரெக்கார்டெல்லாம் எடுத்து இதில் வச்சுக்கோ. $ரோவில் வச்சுட்டு என்ன செய் அப்படின்னா எக்கோ ஐடி, அதில் ஐடின்னு போட்டுட்டு என்ன செஞ்சுருக்காங்க? $row ஆஃப் ஐடி, அதாவது ஐடி கோலன் வச்சுட்டு ஐடியில் இருக்கிற ஐடின்னு ஒரு ஃபீல்டு இருக்கும்லப்பா, அதில் இருக்க வேல்யூ. நெக்ஸ்ட்டு பிஆர்னா பிரேக் கொடுத்துட்டு எக்கோ ஃபுல் நேம்ஸ்னு போட்டுட்டு $row ஆஃப் ஃபுல் நேம்ஸ். ஸோ ஃபுல் நேமுங்கிற ஃபீல்டில் இருக்கிற வேல்யூவை இந்த இடத்துல போடு. நெக்ஸ்ட்டு பிஆர், ஸோ கிவ் அ லைன் பிரேக். நெக்ஸ்ட் எக்கோ ஜெண்டர்னு கொடுத்துட்டு $row ஆஃப் ஜெண்டருங்கிற ஃபீல்டு நேமில் இருக்கிற வேல்யூவை தூக்கி ஜெண்டருக்கு நேராக போடு. நெக்ஸ்ட் எக்கோ கான்டாக்ட் நம்பர், அதுக்கு $row ஆஃப் கான்டாக்ட் நம்பர். So what value is present in contact number will be displayed here, then BR tag. So give a line break, then echo email colon $row of email. So emailங்கிற காலமில், அதாவது அந்த ஃபீல்டில் இருக்க வேல்யூ தூக்கி இங்கே போடு BR. நெக்ஸ்ட் எக்கோ city colon $row of city BR. சிட்டி வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். சிட்டின்னு பிரிண்ட் ஆகிட்டு அது என்ன சிட்டியோ அது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்கோ கண்ட்ரி கோலன் $row ஆஃப் கண்ட்ரி BR. ஸோ இந்த கண்ட்ரி வந்து யாரோட கண்ட்ரி? இப்போ ஒருத்தவங்களோட ரெக்கார்டில் எல்லா வேல்யூஸும் கொடுத்து இந்தியான்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியா முடிச்சுட்டு ஒரு லைன் பிரேக், அப்புறம் இன்னொரு லைன் பிரேக் விட்டுட்டு அடுத்த பர்சனோட ரெக்கார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிங்கிறதுல 1 கொடுத்துடலாம், ஃபுல் நேமில் அருண்னு கொடுத்துடலாம், ஜெண்டரில் மேல் கொடுத்துடலாம், கான்டாக்டில் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்கோங்க, இமெயிலில் arun@gmail.com, சிட்டியில் சென்னை, கண்ட்ரியில் இந்தியா. இதுக்கடுத்து ஒரு லைன் பிரேக், இன்னொரு லைன் பிரேக், அதுக்கடுத்து அடுத்த ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ்.
ஓகேவா? இப்போ ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸை என்ன செஞ்சிட்ருக்கோம், ஒன் பை ஒன்னாக இப்படி பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஐடிக்கு நேராக ஐடி, காண்டாக்ட் நம்பருக்கு நேராக காண்டாக்ட் நம்பர், ஃபுல் நேமுக்கு நேராக ஃபுல் நேம். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு PHP அண்ட் MySQL இஸ் ஒர்க்கிங் இன் யுவர் கோடிங். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட், எனி செட் ஆஃப் டவுட், ப்ளீஸ் டூ டெக்ஸ்ட் மீ அண்ட் ஆஸ்க். ஓகேவா? எனக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா கூட நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். In the above code, the SQL query retrieves 2 records from the student table in student database. These records are populated into client browser using PHP scripting language அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து 2 ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ 2 ரெக்கார்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஒரு லைன், லாஸ்ட் லைனை மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். MySQLi_close of $connection. இதுதான் க்ளோசிங் த டேட்டாபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு we established the connection, then we performed some queryனா என்னது, அந்த select star from my contacts அதுதான். நெக்ஸ்ட்டு we have closed the connection. So hope this lesson is very very easy and you can understand everything. Thank you. Bye. Take care.